ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி கிருஷ்ணா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த விலாகில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தாங்க பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஆமாங்க, ஜுவல்லரி பற்றினது தான். நான் இப்போது ரீசெண்டாக தங்கமயில் ஜுவல்லரியோட ஒரு ப்ராடக்ட் லான்ச்சுக்கு போயிருந்தேன். அவங்க நிறைய கஸ்டமர்ஸை இன்வைட் பண்ணியிருந்தாங்க அண்ட் ஐ எம் ஆல்சோ ஒன் அமாங் தேம். ஸோ ஐ எம் ஹாப்பி டு பி தேர். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இட் வாஸ் அ வெரி கிரேட் ஈவெண்ட். அண்ட் இந்த ஈவெண்ட் எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கிண்டியில் இருக்கிற ரமடா ஹோட்டலில் தான் நடந்துச்சு. ஸோ அவங்க வந்து என்ன ப்ராடக்ட் லான்ச் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைமண்ட் ப்ராடக்ட். வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைமண்ட் ப்ராடக்ட்டுன்றதை விட யூனிக் ப்ராடக்ட்டுன்னு சொன்னால் அதுதான் சரியான வார்த்தையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டைமண்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, பட் இந்த ப்ராடக்ட் இவங்க தான் ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோரோவர் அந்த ப்ராடக்ட்டுக்கு இவங்க பேட்டன்ட்டும் வாங்கியிருக்காங்க. ஓகே, அது என்ன ப்ராடக்ட்டுன்னு நம்ம இப்போ பார்க்கலாமா? எஸ், இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ யூஷுவல் ஆன மாலை, நெக்லஸ் அதுதான் அப்படின்னு மட்டும் நம்ம யோசிக்கிறதுக்கு இல்லை. அதை தாண்டி இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் யூனிக் திங். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜுவல்லரியில் எஸ்பெஷலி கோல்டு ஜுவல்லரியில் நம்ம வந்து டுவல் சைடு, ஒரு சைடு வந்து ட்ரெடிஷ்னல், இன்னொரு சைடு வந்து பார்ட்டிவேர், அந்த மாதிரி வந்துட்டு ஜுவல்லரியை பார்த்துருப்போம். பட் டைமண்டில் இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. பட் தங்கமயில் ஜுவல்லரி அவங்க இந்த ஒரு ப்ராடக்டை கொண்டு வந்திருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் அ பிக் ரெவல்யூஷன்னே கூட சொல்லலாம். ஸோ ஒரு டைமண்ட் ப்ராடக்ட் வந்துட்டு ஒரு சைடு வந்து ட்ரெடிஷ்னலாகவும், இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டிவேர் மாதிரியும் அவங்க பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 18 கேரட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கோல்டு ஃபினிஷில் இருக்குது, இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கோல்டு ஃபினிஷ் இருக்குது. ஸோ அதனாலேயே அந்த ப்ராடக்டோட லுக்கே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஓப்பன் செட்டிங்காகவும், இன்னொரு சைடு வந்து க்ளோஸ் செட்டிங்காகவும் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி 3 யூனிக் திங்கை வந்துட்டு இந்த டைமண்ட் ப்ராடக்ட் வந்து இட்ஸ் கேரிங். ஸோ சொன்ன மாதிரி இட் இஸ் 18 கேரட், ஒரு சைடு எல்லோ கோல்டு, ஒரு சைடு ரோஸ் கோல்டு. அண்ட் செகண்ட் திங், இட் இஸ் லைக் ஒரு சைடு வந்து பார்ட்டி வேர் மாதிரி யூஸ் பண்ணலாம், இன்னொரு சைடு வந்து கம்ப்ளீட் ட்ரெடிஷ்னல் வேர் அந்த மாதிரி. அண்ட் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஓப்பன் செட்டிங், இன்னொரு சைடு வந்து க்ளோஸ் செட்டிங். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்டை நான் இது வரைக்கும் மார்க்கெட்டில் பார்த்ததில்லை. ஆப்வியஸ்லி நம்ம பார்த்துருக்கவும் முடியாது. வேறு தங்கமயில் இஸ் ஒன்லி ஜுவல்லரி ஹூ ஹேஸ் brought this into light. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் அ கஸ்டமராக இல்லை ஆஸ் அ யூஸராக, ஜுவல்லரி யூஸராக வந்துட்டு நான் எப்படி இதை பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ வெரி பிக் பெனிஃபிட். ஏன்னா இன்றைக்கி தங்கம் வைக்கிற விலையில் நம்ம வந்துட்டு ஜுவல்லரி வாங்குறது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்கும்போது, இப்போ ஒரே ஜுவல் வந்துட்டு 2 மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ற போது இட் இஸ் வெரி ஈஸி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஆல்மோஸ்ட் ஒரு 3 ஜென்ரேஷன்ஸ் வந்துட்டு இந்த ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதாவது பார்த்திங்கன்னா பாட்டி வயசில் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், அம்மா வயசில் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், குட்டி பொண்ணுங்க டீனேஜர்ஸும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஸ்டைலிஷாகவும் இருந்தது. ஸோ இட்ஸ் ரியலி சூப்பர்ப் ஈவெண்ட்டுங்க. அண்ட் இந்த ஈவெண்ட்டில் இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த இண்டஸ்ட்ரியில், ஜுவல்லரி இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியலை. பட் ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் தே ஆர் டூயிங் இட். இந்த கஸ்டமர் அவேர்னஸ் ப்ரோக்ராமில் நான் என்ன ரொம்ப அப்சர்வ் பண்ணேன் அண்ட் ரொம்ப யூனிக்காக இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போர்ட்ஸையும் அவங்க வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்துட்டு வைல்ட் ஃபயர் டைமண்ட் மேனுஃபேக்சரர் மிஸ்டர் மகாவீர் போத்ரா சார் அவங்களையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய கேள்விகள், மக்கள் வந்துட்டு நிறைய கேள்விகள் கேட்டாங்க. எல்லா கேள்விகளுக்கும் வந்துட்டு நிறுத்தி நிதானமாக ரொம்ப தெளிவாக வந்துட்டு மகாவீர் போத்ரா சார் வந்துட்டு ஆன்சர் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் தங்கமயில் ஜுவல்லரியோட டைமண்ட் செக்ஷனோட லீட் ஒரு ஹெட் மிஸ்டர் மனோஜ்குமார் சார், அவரும் வந்துட்டு ரொம்ப தெளிவாக ஆன்சர் பண்ணார். அதுக்கு முன்னாடி வந்துட்டு ரமேஷ் சார், அவர் வந்துட்டு நிறைய பேர் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப அழகாக பதில் சொன்னார். இஸ் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். அவருடைய நிறைய யூடியூப் வீடியோஸையும் நான் வந்துட்டு பார்ப்பேன். ரொம்ப நல்லாயிருக்கும் அவரோட வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப
இன்ஸ்பைரிங்காக இருக்கும். எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அவரோட வீடியோஸ் பார்க்கும்போது நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் அவேர்னஸ் ப்ரோக்ராமை இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறேன், எஸ்பெஷலி ஃப்ரம் த ஜுவல்லரி சைடில் இருந்து. அண்ட் இட் வாஸ் அ கிரேட் ஈவெண்ட். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்திருந்த எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே வந்துட்டு அவங்க ரொம்ப அழகாக ஹானர் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து டாப் நாச்சுங்க. வந்த எல்லாருக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப சூப்பரான ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, புஃபே. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இட் வாஸ் ரியலி அ கிரேட் ஈவெண்ட் அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் இட். அங்கே வந்து இந்த எல்லா கஸ்டமர்ஸுமே வந்துட்டு நிறைய ஃபீட்பேக்கும் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஸோ திஸ் இஸ் நாட் அ ப்ரொமோஷனல் வீடியோ, ஜஸ்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஏற்கனவே தங்கமயில் ஜுவல்லரியில் ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு நல்ல வீடியோவோட நான் நெக்ஸ்ட் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.